இருக்கீங்க. நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? ஆக்சுவலா இது வந்து ஒரு 4 வீடியோவா 5 வீடியோவா எடுத்திருப்பேன். என்ன ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருச்சு கேமரா. இந்த தடவை எந்த பஞ்சாயத்து பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நானும் நிறைய நடுவில் வீடியோஸ் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுவோம், கண்டென்ட் ஏதோ ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருந்தேன். எல்லா வீடியோவுமே கரப்ட் ஆகி கிடக்குது. என்ன பஞ்சாயத்துனே தெரில. அப்புறம் ஃபேக்ட்ரி செட்லாம் பண்ணிட்டு இப்போதான் வந்து கேமரா கொஞ்சம் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு ட்ரையல் ஓட்டி பார்த்துட்டேன். இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நடக்க போகுதுன்னு நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும் மக்களே. சாரி, நீங்கள் வந்து எல்லாம் திட்டிகிட்டு இருப்பீங்க, இவனுக்கு வேறு வேலை மயிரே கிடையாது, வருவான் வீடியோ போடுறேம்மா 4 நாள் போடுவான், 5ஆவது நாள் காணாமல் போயிடுவான், இதே தான் இவனுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுற மனக்குமுறல் எனக்கு கேட்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது எனக்கும். சரி ஓகே மக்களே, பேக் டு தி கண்டென்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த வண்டி வந்து ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அது இருக்குது இதுக்கு நான் போட்டுட்டு இருக்கிறனால நிறைய பேரை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க, ப்ரோ எனக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வேறு ப்ராப்ளம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு. உங்களோட கமெண்ட்ஸுக்கும் உங்களோட மெசேஜஸ்க்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு இது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே இருக்குது. நான் மேனேஜ் பண்ணி தான் நான் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இது இன்னொன்று, இது ஒரு சேனல் இல்லாமல் நம்ம கிரிக்கெட் ரிலேட்டடான அப்டேட்டுக்காக அதுக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கும் நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடணும். தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் யாருக்காவது நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுற டைம் கிடைக்கும் போது இதில் வந்து ஒரு எரர் வார்னிங் காமிச்சுக்கிட்டே இருக்கு, செக் இன்ஜின் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். நிறைய பேர் இந்த பிராண்ட் இல்லாமல் நிறைய பிராண்டு வண்டியில் வந்து இந்த மாதிரி தான் ப்ரோ எனக்கும் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இது வந்து வர்றதுக்கு காரணம் வந்து ரீசன்ஸ் வந்து 2 இருக்கலாம். ஒன்று வந்து உண்மையாலுமே ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கலாம், நீங்கள் இன்ஜின் ஆயில் ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது இது பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் சர்வீஸ் சென்டரில் வந்து இன்ஜின் ஆயிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து ஓபிடி மிஷினில் போட்டு அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம், அது ஒரு விஷயம் இருக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏதாவது எலி ஏதாவது வண்டிக்குள்ளார ஏறி ஏதாவது ஒயர் கடிச்சு வச்சிருக்கலாம், இல்லைன்னா மேபி நீங்கள் வாட்டர் சர்வீஸுக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா மலையில் எங்கேயாவது ஓட்டியிருப்பீங்க. இப்போ வந்து இந்த ஒயரோட ஜாயிண்ட்டுக்குள்ளார எங்கேயாவது தண்ணி போய் ஸ்டாக் ஆகி நின்றுருக்கலாம். ஸோ அந்த ஸ்டாக் ஆகி நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நாலு படம் உங்களுக்கு துரு பிடிக்கும். அந்த இடத்துல துரு பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த சென்சாரோட ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது, விட்டு தான் வரும். அதனால கூட செக் இன்ஜின் லைட் எரியலாம். என்னோட வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா நான் இது வரைக்கும் இன்னும் எதுவுமே பார்க்கவே இல்லை. அன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது செக் இன்ஜின் லைட் எரிஞ்சிச்சு. சாயந்தரம் வந்து வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செக் இன்ஜின் லைட் ஆஃப் ஆயிருச்சு வண்டி ரன்னிங்கில். அதுக்கப்புறம் இது வரைக்குமே எனக்கு அந்த ப்ராப்ளம் வரவே இல்லை. ஒரே ஒரு ரீசன் இதாக தான் இருக்கணும். மேபி நான் வண்டியை வந்து வெளியில் நிறுத்தி வச்சிருக்கனால மழை பெஞ்சதுலேயே இல்லைனா வண்டி கழுவும் போது ஏதாவது தண்ணி போய் சென்சாரில் எதுலையாவது பட்டிருக்கலாம். இதுதான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குமே தவிர வேறு எதுவும் பெருசாக மேக்ஸிமம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஷோரூம் சைட்லேருந்து வராது. ப்ராப்பராக அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஏதாவது வாட்டர் வாஷ் பண்ணும்போதோ இல்லைனா வண்டி மலையில் எங்கேயாவது ஓட்டும் போதும் தண்ணி எங்கேயாவது ஏறி இருக்கலாம். ஸோ இது ஒரு இஷ்யூ. 2வது இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா 2வது இஷ்யூ வந்துட்டு நம்ம ஹங்க் பைக்கை வந்து விற்க போகிறோம். ஆமாம் மக்களே, நிறைய ஷார்ட்ஸில் நானே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நான் விற்க மாட்டேன், எனக்கு அதுதான் முதல் லைஃப், எனக்கு எல்லாம் நிறைய மெமரிஸ் இருக்குது, அது இதுன்னு நான் நிறைய சொல்லியிருப்பேன். அப்போ சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா? சொல்லுலதா நடிப்பா? இல்லை இல்லை இல்லை. இப்போ அதை விற்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் வந்துருச்சு. நான் என்னாலையுமே அதை அவாய்ட் பண்ண முடியல. அப்படி என்னடா காரணம் உனக்கு வண்டி விற்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நான் வண்டியை வந்து அங்கே வீட்டுக்கிட்ட நிறுத்தியே வச்சுட்டு இருக்கனால என்னால் எடுத்து அதை மாற்றி ஓட்ட முடியல. பிளான் பண்ணதே என்னன்னா இந்த பைக்கு அந்த பைக்கு 2 மாற்றி எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். அதுக்கு நடுவில் வந்து பேட்டரி வண்டியும் வாங்கிட்டேன். இப்போ என்னன்னா டேடி வந்து என்னால் அந்த அளவுக்கு பேட்டரி வண்டி என்னால் யூஸ் பண்ண முடியல, நான் அப்பப்போ எடுத்து ஓட்டுறேன் வேணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ எனக்கு அது ஒரு பெரிய டாஸ்காக போயிருச்சு. ஏன்னா 3 வண்டி எடுத்து மாற்றி நான் ஓட்டணும். இதுக்கு இடையில காரும் வந்து நான் எடுத்து ஓட்டணும். ஸோ 4 வண்டியை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறத விட என்னன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எனக்கு டபுளாக வருது. ஏன்னா வண்டி ரன்னிங்கில் இருந்து நமக்கு வர மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை விட வண்டி நின்றுட்டு இருக்கிற இதில் வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியாக வரும். நீங்கள் கேட்கலாம், நின்றுட்டு இருக்கிற வண்டியில் உனக்கு என்னடா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போய் ஒரு மெக்கானிக்
மெக்கானிக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், வண்டி ரன்னிங்கில் இருக்கிறத விட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஜாஸ்தியாக வருமா, வண்டி நின்றுட்டு இருக்கிறதுல மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஜாஸ்தியாக வருமானு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இப்போ வர பெட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் கிடையாது, எத்தனால் 20 அப்படிங்கிற இதில் தான் வருது. அது எத்தனால் 20 வந்தால் கலக்கிறாங்களா இல்லை அதுக்கு மேலேயே கலக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்குறோம் 1 லிட்டர் பெட்ரோலில் 1/4 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் தான் இருக்குது. இது வந்து நம்ம இன்ஜினை வந்து சீக்கிரத்தில் முடிச்சு விட்ருவோம். சரி, ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த பைக்குக்கு ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்கு என்னங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு நான் காட்டுறேன். இது நல்லா இருக்கா இல்லை பழையபடி நம்ம பைக் இருந்த மாதிரியே இருந்தால் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்ன அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பின்னாடி வந்து டாப் ரேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ டாப் ரேக்கை ரிமூவ் பண்ணோன்னா பின்னாடி ஒரு 2 கம்பி மாதிரி நின்றுட்டு இருக்கும். நான் என்னோட நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்றைக்கு இருந்தாலுமே டேஞ்சர் தான். யாராவது வந்து பின்னாடி வந்து தெரியாமல் இடித்து கீழே விழுந்துட்டாங்கன்னா அது எங்கேயாவது குத்திருச்சுன்னா அவங்களுக்குமே டேஞ்சர் தான். மேபி எனக்கே வந்து கீழே விழுகும்போது அது இதாச்சு அப்படின்னா எனக்குமே அது டேஞ்சர் தான். ஸோ அதனால் நான் டோட்டலாக அதை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டேங்க் பேக் போட்டிருக்கேன். டேங்க் பேக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக எப்போவுமே வண்டியிலே இருக்கிற மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கிறேன். இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னா, நீங்கள் யாராவது எஃப்செட் வந்து பழைய வண்டி வச்சுருந்தபோது டேங்க்கு மேலே ஒரு லேயர் இது மட்டும் போடுவீங்க, ஷீட்டு மட்டும். அதாவது என்ன ஷீட்டுன்னா, இந்த சீட்டு கவர் இருக்குல்ல அந்த மாதிரி இதில் மெட்டீரியலை வந்து மேலே ஒரு லேயர் மாதிரி போடுவீங்க. ஸோ அது போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா டேங்க் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ அந்த ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக போட்டுறது தான். அதுலேயே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் கீழே ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு அதில் வந்து இந்த டேங்க் பேக் வந்து என்னது வந்து இது கிடையாது, மேக்னெட்டிக் டேங்க் பேக் கிடையாது. ஏன்னா என்னோட டேங்க் வந்து ஃபைபர் பாடி டேங்க் பேக் வாங்கினேன் அப்படின்னா அந்த ரோப்பில் தான் நான் நிறுத்த வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரோப்பில் நிறுத்த வைக்கிறதுல இன்னொரு டாஸ்க் என்னன்னா, எப்போவுமே வண்டியில் டேங்க் பேக் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா நான் அந்த ரோப்போட எடுத்து நான் திருப்பி நான் வண்டியில் செட் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் என்னோட வண்டியில் வந்து அதை நான் போடவே முடியும். நான் போகிற எல்லா பக்கமும் நான் டேங்க் பேக் வந்து வண்டியிலேயே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். என்னோட வேல்யூபிள்ஸ் எதுவுமே நான் வந்து வண்டியில் வச்சுட்டு போக முடியாது. எங்கே போனாலும் நான் அதை தனியாக கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். அந்த துணியில் வந்து கிளிப்பு வந்து செட் பண்ணி அந்த கிளிப்பில் வந்து பேக் நிற்கிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணதில் எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நான் எங்கே போனாலும் நான் டேங்க் பேக் மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அந்த ரோப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் அந்த ரோப்பு எந்த இடத்துல போடுறது எந்த இடத்துல கழட்டுறதுன்னு நான் எதுவுமே நான் வந்து யோசிக்க வேண்டாம். நான் பாட்டுக்கு டேங்க் பேக்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட லுக்கு. பின்னாடி வந்து அந்த இது இருந்ததை கழட்டிட்டேன். இங்கே ஒரு ஹேண்டு இது வரும், அதுவுமே நான் கழட்டி வச்சுட்டேன். சரி அது வேண்டாம், யாரையும் நம்ம பின்னாடி உட்கார வைக்க போகிறதில்ல, உட்கார வச்சாலும் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்ன விஷயம் வந்து இதுதான் மக்களே. இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பு போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே போகிறதுனாலும் டேங்க் பேக்கை மட்டும் ரிமூவ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கிளிப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னா அந்த ரோப்போடு வரும்போது என்ன ஆகும்னா, அந்த ரோப்பு வந்து இது மேலே நிற்காது. ஏன்னா எந்த இடத்துலையுமே நம்மளால் அதை ஸ்டிஃபாக வந்து நிற்க வைக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கே போனாலும் அந்த ரோப்போடு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அந்த ரோப்பை வந்து இதுக்குள்ளார உள்ளே விட்டு இப்படி எடுத்து நம்ம போட்டு நிற்க வைக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்களா, வண்டியில் கிளாம்ப் பண்ணிங்களா, டேங்க் பேகு அங்கே இங்கே நகராது, சேஃப்டியாக வண்டியிலே இருக்கும். நீங்கள் எங்கேயாவது போகும்போது உங்களோட வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் பேக்கோட இப்படியே நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மொபைல் வைக்கிற இதுக்கும் ஆப்ஷனும் இருக்குது. இதுதான் வந்து மக்களே ஒரு அப்டேட்டு. உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். இதை நான் எங்கே பண்ணேன், எவ்வளோ ஆச்சு என்னங்கிறத டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட நான் என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல், டாடா பை பை, டேக் கேர்.